உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். உருவ முறிக்கக்கூடிய காரியங்கள் அஞ்சறிக்கை. ஆமாம் சரி. அதுல முதலாவது, முன்பின் துவாரங்களினால் எது வெளியானாலும் உது முறிந்துவிடும். முன்பின் துவாரங்களினால் எது வெளியானாலும் உது முறிந்துவிடும். இந்த பாடத்தை தமிழாக்குறது கொஞ்சம் டைம் போதாம போயிடுச்சு. எனவே நான் சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் பிடிஎஃப் நான் தமிழாக்கி அனுப்புறேன், உங்களுக்கு வாட்சி பார்த்துக்கொள்ளும். அப்ப முன்பின் துவாரங்களினால், அது சிறுநீராக இருந்தாலும் சரி, அல்லது மலமாக இருந்தாலும் சரி, இரத்தமாக இருந்தாலும் சரி, காத்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்லு போன்றது ஒன்று வெளியாகுது அப்படியாக இருந்தாலும் சரி, ஒரு புழு வழியாகுது அப்படியா இருந்தாலும் சரி, ஆஹ் அது உதுவை முறித்துவிடும். அப்ப அவரு திரும்ப உது செய்யணும். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இதை தெளிவாக சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், லவ்ஜா அஹது மின்கும் அல் காயித். மலம் மலம் கலைத்து விட்டு வந்தாலும் அவர் உது செய்து கொள்ளணும் என்ற அடிப்படையில் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா இக்பலுல்லாஹு ஸலாத்த அஹதிக்கும். அல்லாஹு தஆலா அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அஹதஸ ஹத்தா யதவல்லா. அவர் தொடக்காகிட்டார், ஹதஸ் உண்டாகிட்டால் அவர் உது செய்யும் வரைக்கும் அவரு அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே ஆஹ் முன்பின் துவாரங்களினால எது வழியானாலும் அங்க உது முறிஞ்சுவிடும். இதுல ஒரு விஷயம் மட்டும் ஆஹ் அதாவது தவிர்க்கப்படுது. அதாவது ஒரு ஆண், அதாவது விந்து வெளியானால் உது முறியாது. அது எப்படி விந்து வெளியாது? அவர் எந்த விதமான பெண்ணை தொட்டா, அந்நிய பெண்ணோ அல்லது மனைவியை தொட்டால் ஒழு முறியக்கூடிய விஷயம் இல்லைக்கு, எந்த விதமான திரையும் இல்லாமல் அதுவும் வரும். ஆனால் இவருக்கு தானாக, இவர் உளுவோடு இருக்கும்போது உளுவை முறிக்கக்கூடிய வேற எந்த காரியமும் அவர் செய்ய இல்லை. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இச்சையின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விந்து வெளியானால், அந்த விந்து வெளியாகும் போது உழு முறிய மாட்டாது. அப்ப அவர் குளிக்கணும் கட்டாயம், அது வேற விஷயம். தொழுகைக்காக வேண்டி குளிக்க வேண்டும், ஆனா உழு முறிய மாட்டாது என்ற சட்டத்தை இமாம்கள் சொல்லித் தராங்க. இரண்டாவது விஷயம், தூக்கம். ஒருவர் தூங்கினால், நித்திர கொண்டால் அவருடைய உழு முறிந்துவிடும். அது எப்படிப்பட்ட தூக்கம் என்றால், சாதாரணமா நாங்க தூங்கக்கூடிய நிலைமை, உழு முறியாத ஒரு தூக்கம் முடி. உழு முறியாத தூக்கம் முடிச்சுன்னால், நாங்க சப்பானி கோர்த்து இருந்து எங்களுடைய பித்தட்டை பூமியில நல்ல முறையில ஆஹ் பித்தட்டு முழுமையாக பூமியில பட்டிருக்கு. சப்பானி கோர்த்து இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியும், ரெண்டு காலையும் அடிச்சிருக்கிறது. அந்த முறையில இருந்து ஒருத்தர் தூங்குறார் என்றால் அவருடைய உருவம் முடியாது. மாறாக கொஞ்சம் காலை தூக்கி வச்சிருக்காரு, பித்தட்டு கொஞ்சம் விலகி இருக்குது, அல்லது படுக்க அடுத்த முறைகள், இவைகளின் மூலமாக தூக்கம் ஏற்பட்டால் அப்பொழுது அவருடைய சுய நினைவு, சுய புத்தி அவருக்கு நீங்கிற காரணத்தினால அவருடைய உது முறிந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நாம ஃபல்யத்தவல்லா. யாரு தூங்குகிறாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். இதுதான் எங்களுக்கு தூக்கத்துக்கான ஆதாரம். அதே போல நான் சொன்னது என்னது, நான் சொன்ன உது முறியாத என்ற அமைப்பு, அதுக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க பள்ளிக்குள்ள இகாமத் செல்லப்படுது. சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில ஒருத்தரோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல இகாமத் செல்லப்பட்டும் ரசூல்லாம் வர இல்லை. மிச்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களுக்கு தூக்கம் வைத்து இருந்த மாதிரியே நித்திர வைத்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் சொன்னி வாராங்க. வந்த உடனே எல்லா சஹாபாக்களும் அப்படி ஒழுமினாங்க, ஒருத்தரும் உது செய்யல, தொழுதாங்க. இப்ப இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி இமாம்கள் சொல்றாங்க, அவங்க உட்கார்ந்து இருந்த நிலைமையில தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தூங்கினாங்க. ஏனென்றால் நேரத்தோட முன்னால் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, தூங்கினால் உது முறிஞ்சிருந்து. ஆனால் இங்க தூங்கி இருக்கிறாங்க, அப்படியே தொழுது இருக்காங்களே, உழு எடுக்கையிலன்னு கேட்டால்
அவங்க உட்கார்ந்த நிலைமையில தூங்கினாங்க, எனவே அவர்களுடைய உது முறியவில்லை என்ற சட்டத்தை இமாம்கள் எங்களுக்கு சொல்லித்தாரார்கள். மூணாவது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல மூணாவது ஒருவருடைய சுய புத்தி நீங்கிறது. சுய புத்தி நீங்கிறதுக்கு ஒன்றோ தூக்கத்தை தூக்கம் சுய புத்தியை நீக்கும். ரெண்டாவது போதை. ஒருத்தர் போதை ஏற்பட்டால் அவருக்கு சுய புத்தி நீங்கிடும். அதே போல மயக்கம் வந்தால் சுய புத்தி நீங்கிடும். அதே போல நோயினாலையும் என்ன செய்யும், சில நேரங்களில் நோய் காரணமாகவும் சுய புத்தி அவருடைய நீங்கும், அல்லது பைத்தியம் பிடிப்பதனாலையும் சுய புத்தி நீங்கும். இது மாதிரி காரணங்கள் ஏற்பட்டு அவருடைய நிலைமை சுய புத்தி அகில் புத்தி நீங்கினால் அப்ப அவருடைய உதுவும் அதோட முறிஞ்சு விடுகிறது. பின்பு அவர் அதுல இருந்து தெளிவுபட்டுட்டார் என்றால் அப்ப திரும்ப தொழுறதுக்காக வேண்டி அவர் கட்டாயம் உது செய்ய வேண்டும். அப்ப இந்த சட்டங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினால் உது முறியும்னு சொன்னாங்களே, அந்த ஆதாரத்துக்கு நேர் பிடிச்சுதான், கியாஸ் பிடிச்சுதான் இந்த சட்டம் எடுத்திருக்கு. மார்க்கத்துல ஃபிக்ஹ் சட்டத்துல கியாஸ் ஒரு சட்டம் இருக்கு, எங்களுக்கு தெரியும். ஷாஃபி மதுஹபுகளை எடுக்கும் பொழுது ஒன்று குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ், மூணாவது இஜ்மா, கியாஸ். இந்த 4 அடிப்படையில தான் மார்க்க சட்டங்கள் எடுக்கப்படும். அப்ப இந்த சட்டம் எப்படி எடுக்கப்பட்டீங்கன்னா, தூக்கம் என்பது ஒருவருடைய சுய புத்தியை நீக்குது. எனவே அதே இடத்துல தான் ஒருவருக்கு மயக்கம் வந்தாலும் பைத்தியம் பிடித்தாலும் போதை வந்தாலும் அவருடைய சுய புத்தியை நீக்குகிறார். அவருடைய சுய புத்தி நீங்குது. எனவே அப்படியான நிலைமையிலும் அவருடைய உது முறிந்துவிடும் என்று இமாம்கள் சட்டம் எடுக்கிறார்கள். நாலாவது, தன்னுடைய மனைவியையோ, பெண்ணாக இருந்தா கணவனை, ஆணாக இருந்தா மனைவிய, எந்த விதமான திரையும் இல்லாம தொடுகிறது. எந்த விதமான திரையும் இல்லாம தொடுகிறது, மேனியோட மேனி படுகிறது. அல்லது அந்நிய பெண், அஜ்னபியான பெண்ன்னு சொல்லுவாங்க. அதாவது திருமணம் முடிக்கிறதுக்கு ஹலாலானவங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு ஹலாலானவங்க தான் அஜ்னபிகள். அவங்களை திருமணம் முடிக்க இயலும். அப்ப அப்படிப்பட்ட பெண்கள்ல உடம்போட உடம்போ மேனியோட மேனி பட்டால் உது முறிஞ்சிடும். அது பெண்களாக இருந்தால் திருமணம் முடிக்க ஹலாலான ஆண்களை வச்சு பார்க்கலாம். ஆண்களாக இருந்தால் திருமணம் முடிக்க ஹலாலான பெண்களை வச்சு பார்க்கலாம். மஹரமான பெண்கள், எங்களுடைய தாய், சகோதரி, தாயுடைய சகோதரி, எங்களுடைய சாட்சி, பெரியம்மா, தந்தையுடைய சகோதரிமாரு, மாமிமார் உறவு செல்வோம். இப்படியாக மஹரம், திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய மேனிப்படுவதனால எங்களுடைய உது முறிய மாட்டாது. என்னுடைய மனைவியுடைய மேனிப்பட்டாலும் எங்களுடைய உது முறிந்துவிடும். அவு லாமஸ்தும் நிசா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஹதீஸில், நீண்ட குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உதுவை கட்டாயமாக்கூடிய இடங்கள்ல சொல்லும் பொழுது லாமஸ்தும் நிசா, பெண்களை நீங்கள் தொட்டால் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். எனவே இதை வைத்து இமாம்கள் பெண்கள் தொட்டால் உது முறியும் என்ற ஷாஃபி மதுஹபுடைய சட்டமாக இருக்கு. ஐந்தாவது, இதான் உது முறிக்கக்கூடிய 5 காரியங்கள். ஐந்தாவது, ஒரு மனிதன் அவருடைய முன்பின் துவாரங்களை தொடுவது. எப்படி என்று சொன்னால், சும்மா எங்களுடைய உள்ளங்கை இருக்குமே, எங்களுடைய 2 கையையும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. எங்களோட இப்ப கையை இப்படி சேர்க்கும் போது மறையக்கூடிய பகுதிகள், இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி, இந்த பகுதிகள் எங்களுடைய முன்பின் துவாரங்களுடைய பின் துவாரம் செல்லும் போது நாங்க உட்காரும் போதும், பாத்ரூம் டாய்லெட்டு போது உட்காரும் போது வெளியாகக்கூடிய உள்பகுதி, அந்த உள்பகுதியில பட்டால் உது முறிந்திடும். அதே போல ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய வெளியாக இருக்கக்கூடிய பகுதி, அவர்களுடைய வெளியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில இந்த பக்கம் பட்டால் உது முறிஞ்சிடும். மாறாக இந்த வெளிப்புறங்கள் எங்களுடைய அடுத்த பகுதிகள் பட்டால் உது முறியாது.
இதுதான் அஞ்சாவது. இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப உளுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் 5 நாம பார்த்தோம். சுருக்கமா இன்னொரு முறை பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். உளுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல முதலாவது முன்பின் துவாரங்களினால் எது வெளியானாலும் மணியை தவிர, அதாவது விந்தை தவிர எது வெளியானாலும் உது முறியும். அது நல்ல கல், புழு இது போன்ற எதுவாக இருந்தாலும் சரி, அது உது முறிக்கும். ரெண்டாவது, பூமியில வந்து சரியான முறையில் இடம் எடுத்துக்கொள்ளாமல் பித்தட்டு சரியாக படாமல் தூங்கக்கூடிய எந்த விதத்தில் தூங்கினாலும் அந்த தூக்கத்தின் மூலமாக உது முறிந்துவிடும். மூணாவது, புத்தி நீங்குவதனூடாக ஏதாவது ஒரு காரணம், ஒரு மயக்கம், ஒரு போதை அல்லது நோய் அல்லது பைத்தியம், இப்படி எந்த காரணத்தினாலையும் புத்தி நீங்கினால் அவருடைய உது முறிந்துவிடும். நாலாவது, தன்னுடைய மனைவி அல்லது அஜ்னபியத்தான பெண்ணை திரை இல்லாமல் தொடுவதன் மூலமாக உது முறிஞ்சிடும். பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவன் அல்லது அந்நிய ஆண்களுடைய மேனியில எங்களுடைய மேனி படுவதன் மூலமாக உது முறிஞ்சிடும். ஐந்தாவது, முன்பின் துவாரங்கள்ல எங்களுடைய கரங்கள், அது பிறருடைய கரமாக இருந்தாலும் சரி, பிறர் அப்படி அவருடைய உள் பக்கத்துடைய பகுதியால தொடுபட்டாலும் அப்பொழுதும் உது முறிஞ்சு விடும். இந்த 4 காரியங்களையும் 5 காரியங்களும் உதுவை முறிக்க காரியங்களாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்கள் 2 பாடம் பார்த்தோம். ஏதேனும் இன்ஷா அல்லாஹ் அந்த பாடங்கள்ல டவுட்டுகள் இருக்குமாக இருந்தால்